அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ரீல்ஸ் மோகம் இன்றைய இளைஞர்களை வாட்டி எடுத்து கொண்டிருக்கிறது. எல்லோர் கையிலும் ஸ்மார்ட் ஃபோன்கள். எல்லோரும் ரீல்ஸ் மன்னர்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். எதையாவது செய்து 4 பேர் நம்மளை பார்க்கணும் என்ற அந்த நிலை கிட்டத்தட்ட சாமானிய மனிதர்களிலிருந்து எல்லோரையும் தொற்றிக்கொண்ட ஒரு விதமான மனவியாதி என்று சொல்லலாம். இதற்கு பெண்கள் பலிகடாவாக ஆகியிருப்பது கொஞ்சம் வேதனையாக இருக்கிறது. ஒரு சாதனையை நிகழ்த்தி அதில் சில பேர்கள் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அது வேறு விஷயம். மறைக்கப்பட வேண்டிய, பாதுகாக்கப்பட வேண்டிய, உன்னதமான மரியாதைக்குரிய, போற்றுதலுக்குரிய பெண்கள் ஒரு வெறும் ஆடை குறைப்பின் மூலமாக, தங்களுடைய சில அசிங்கமான செய்கையின் மூலமாக தங்களுடைய வீடியோகளை பதிவிட்டு அதன் மூலமாக பலர்கள் பார்த்து அவர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்து ஆபாச அரங்கேற்றங்கள் இன்றைய காலத்தினுடைய வைரஸ் நோய்கள் என்று சொல்லலாம். சமீபத்தில் ஒரு பெண் ஓடுகின்ற ரயிலில் அப்படியே படிக்கட்டில் நின்றுக்கிட்டு ஆடுவதையும் அவளுடைய ஆடை விலகுவதையும் அதை பல மக்கள் பார்த்து அதை ரசித்திருப்பதையும் அதற்கு கமெண்ட் கொடுத்ததையும் பரபரப்பாக பேசப்பட்டது. தாய் குலங்கள் போற்றுதலுக்குரியவர்கள். இந்த இடத்தில் அந்த பெண்ணை குறித்து ஒரு செய்தி உலா வருகிறது. அவளுடைய பெயர் ஷகீலா பானு என்று சொல்கிறார். இதில் என்ன ஒரு பெரிய வேடிக்கைன்னா, இப்படி ஆபத்தான ரீல்ஸை அவர்கள் வெளியிட்டதன் காரணமாக எதிர்ப்பு வந்த உடனே அந்த பெண் ஃபர்தா அணிந்து கொண்டு வருத்தத்தை தெரிவிக்கிறார். நான் சொல்லிக்கொள்வது ஒன்றுதான். முஸ்லீமாக இருந்து கொண்டு இது போன்ற அசிங்க நடவடிக்கைகளை மேற்கொள்பவர்கள் தங்களுடைய பெயரை மாற்றிக்கொள்ளட்டும் அல்லது ஃபர்தாவை கழட்டிவிடட்டும். இந்த புனிதமான இந்த அங்க அடையாளங்கள் உங்களுக்கு தேவையற்றது. இப்போ மீடியா இந்த ஷகீலா பானுவை பற்றி பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தீன் குல பெண்மணிகளுக்கும் இது போன்ற சாக்கடைகள் மூலமாக அவர் பெயர் ஏற்படுகிறது என்பது கொஞ்சம் வேதனையான ஒரு விஷயம்தான். சாக்கடைகள் சுத்தமாக்கப்பட வேண்டும். உம்மத்துகள் வெடித்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.